ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, கந்தசாமி லக்ஷ்மி கிட்ட பூ வாங்கிட்டு கொடுத்து விடுவார் இல்லைங்களா. நாளைக்கு எல்லாருக்குமே பூ வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. என்றைக்கு இல்லாத திருநாளாக இன்றைக்கி என்ன பூ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நாளைக்கு முருகனுக்கு பொண்ணு பார்க்கணும், ஒரு இடத்துக்கு 2 இடத்துக்கு போனோம், அதனால் பூ வாங்கி வச்சுன்னு வரணும் இல்லையா, அதனால தான் பூ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி சொல்லுவார். அதான் நான் காரியம் இல்லாத ஒன்றும் எதுவுமே செய்ய மாட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் லக்ஷ்மி சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, சரி சரி முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு அவங்க உள்ளார போயிடுவாங்க பூவை கொடுத்துட்டு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, இவங்க இந்திராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க இல்லையா. இவங்க இந்திரா மட்டும் நான் இங்கே இருந்து வேலை செய்யணும், பார்ட் டைம்ன்றது இப்போ ஃபுல் டைமாக மாற்றிட்டு இனி ஒர்க் பண்ணால் தான் வீட்டுக்கு நான் கொஞ்சமாவது காசு அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி இந்திரா சொல்லுவாங்க. உடனே சரிடி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நானும் வரேன் எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சொல்லுவாங்க. மெஸ்ஸுக்கு தான் போவாங்க. அந்த இடத்துல இது லக்ஷ்மி தான் பார்த்துட்டு, வாமா வா இந்திரா எப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஆல்ரெடி கந்தசாமிக்கும் இந்திராவுக்குமே 7ஆம் பொருத்தமாக இருக்கும். அதனால் அவருக்கு பிடிக்காது. என்ன லக்ஷ்மி இந்திரா கிட்ட என்னவோ தெரிஞ்ச புள்ள மாதிரி அப்படி பேசின்னு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்ப்பாங்க. நல்லா விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. வேணுங்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட சொல்லுவாங்க. உடனே இந்திரா இப்போ எப்படிம்மா இருக்குது உடம்பு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு என்னம்மா நல்லா தான் இருக்குது, நீ ஒழுங்காக சாப்பிடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் சாப்பிட்றது இருக்கட்டும், நீங்கள் ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அன்றைக்கி ப்ளட்டு கொடுத்துட்டு வந்ததுனால தான் இந்த மாதிரி ஆச்சுமா, இப்போல்லாம் பரவாயில்லம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இவங்கெல்லாம் பேசிட்டு பழகிட்டு பில்லு பே பண்ணும்போது, ஐயோ இந்த கேங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைக்கு 2 முறை எண்ணி 200 தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பரவாயில்லையே அங்கிள், இப்போல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை எண்ணிட்டு சொல்கிறீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் பர்பி எடுத்து இவங்க லக்ஷ்மி எல்லாருக்கும் ஒன்று ஒன்று ஃப்ரீயாக கொடுத்து விடுவாங்க. காசு கூட வாங்காத எதுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயாக எடுத்து இவங்களுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை கந்தசாமி திட்டுவார். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசி வரலையுமே வழி அனுப்பிட்டு வருவார். என்னடி நினச்சிட்டு இருக்கிற, யார் அந்த புள்ள அப்படி உட்காந்து பேசின்னு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அன்றைக்கி நான் மயக்கடிச்சு விழுந்துட்டேன், ஒரு பொண்ணை கொண்டு ஆட்டோவில் ஏற்றி நான் அமுச்சு விட்டுச்சுன்னு சொன்னேன், அந்த பொண்ணு தான் இது. ரொம்ப குணமாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்கிறா, ரொம்ப பொறுமைசாலியாகவும் இருக்கிறா, பேசாத நம்ம முருகனுக்கு இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லக்ஷ்மி கேட்பாங்க. இந்த பொண்ணெல்லாம் சரிப்பட்டு வராது, அவள் கேரக்டர் சரியில்லை, அவள் வாயாடி, அவள் திமிர் பிடிச்சவ, இன்னும் 2-3 விஷயம்லாம் நான் பார்த்துருக்குறேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, அந்த பொண்ணுக்கும் முருகனுக்கும் நீ செட் ஆகாத, முருகனுக்கு அந்த பொண்ணு சுத்தமாக செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் கந்தசாமி சொல்லுவார். மறுபடியும் இந்த விஷயத்தை பற்றி பேசாதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து கிளம்பிடுவார். உடனே அங்கே அவங்க அம்மா கிட்ட பாருங்கம்மா இவர் இப்படி பண்ணுறான்னு, பார்த்து பக்குவமாக எந்த நேரத்தில் சொல்லணுமா சொல்லு, முருகனுக்கு இந்த பொண்ணை பேசி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க இந்திரா தான் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகனுடைய ஃப்ரெண்டு தான் இவர் பார்ப்பார். என்னாச்சுடா, ஏன் இங்கே நின்றுட்டுருக்குறேன்னு, வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு இல்லை, அதனால தான் நின்றுட்டுருக்குறேன், ஏன் இவ்வளோ விரக்தியாக பேசின்னு கேட்டதுக்கு, ஒய்ஃப் இந்த மாதிரி சண்டை போட்டாங்க அந்த மாதிரி பேசுவாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாம் சரிடா அதெல்லாம் எதையும் யோசிக்காத, ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ஜாலியாக இருந்தால் இப்போ எதுக்குடா இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்குற அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணது தப்பாக போச்சுரா அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுவார். அதெல்லாம் யோசிக்காதரா, நான் டோ பண்ணின்னு வரேன், நீ போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு கிளம்ப அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். இவர் முருகன் அந்த பையன் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான், இன்றைக்கி கல்யாணம் பண்ணிவிட்டு இவ்வளோ சந்தோஷம் இல்லைன்றானே, அதை நினச்சா தான் ஒரே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கணேசன்கிட்ட முருகன் சொல்லின்னு இருப்பார். உடனே அதெல்லாம் யோசிக்காத மாமா, ஒரு மாப்பிள்ளை ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை ஒருத்த விதமாக போகும், அதை பற்றிலாம் நீ எதுவும் யோசிக்காத, நீ விட்டுட்டு வேலை பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவன் ஒரு கண்டிஷன் போட்டதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது லைஃப்ன்றான், அவங்க அப்பா 1008 கண்டிஷன் போடுறான், எந்த பொண்ணு வாழும் சொல்லு பார்ப்போம், இன்றைக்கி கூட பாரு பொண்ணு பார்க்குறதுக்கு தான் போகிறேன்னு சொன்னான், போனானா இல்லையான்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, எங்கள் அப்பா
போடுற கண்டிஷன் எனக்கே தான் மாமா பிடிக்கல, என்ன பண்ணுறது, அவர் கேட்குறாருன்ட்டு அமைதியாக விட்டுட்டு போனாக்கா யாரு தான் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொன்னதுக்கு, பேசாத நீ இந்த பொண்ணுக்கிட்டே நீ பேசி பழகி இந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாமே, நான் நல்லா பேசுது, நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்குது, நான் போய் எப்படி லவ் பண்ணுறது அந்த பொண்ணை, நான் அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல, ஆனால் பேசுறது பழகிறதெல்லாம் நல்லா தான் பேசுது, லவ் பண்ணுதான்றதெல்லாம் எனக்கு தெரியலையே அப்படின்னு, அது கன்ஃபார்ம் பண்ணிடலாம் வா அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசின்னு இருக்கும்போது உடனே இந்திரா தான் கால் பண்ணுவாங்க. இந்திரா தான் மாமா கால் பண்ணுது அப்படின்னு சொன்னதுக்கு, உடனே எடுமா அப்புறம் எடுத்து பேசு அப்படின்னு சொன்னதுக்கு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கே வரணும் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருவாங்க. இவர் கணேசன் தான் வந்து எங்கே வரேன் ஏது வரேன் இதெல்லாம் ஏன் கேட்டுன்னு இருக்கிற, வரேன்னா சொல்லிட்டு இதை உடனே வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, வண்டி எடு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு சரின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. கணேசன் வந்து தனியாக நின்றுடுவாங்க. நீ போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வா, அந்த பொண்ணு உங்கள்கிட்ட என்ன பேசுதுன்றது என்கிட்ட சொல்லு, நான் அதை லவ் பண்ணுதா இல்லையான்றது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கணேசன் வந்து சொல்லுவார். சரி மாமான்னு சொல்லிட்டு இவர் மட்டும் இந்திரா கிட்ட போவாங்க. இந்திரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, சும்மா தான் உங்கள்கிட்ட கூப்பிட்டேன் பேசுகிறதுக்காக அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்றைக்கி இன்சென்டிவ் வந்து அதிகமாக வாங்கினேன், நிறைய ஆர்டர் எடுத்தேன் நான், அதனால் அந்த காசில் வந்து உங்களுக்கு நான் இந்த கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு கை நீட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் வந்து காப்பு போட்டு விடுவாங்க. நல்லா இருக்குல்ல, என்னத்துக்குங்க எனக்கு இதெல்லாம், அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்னங்க பரவாயில்ல, நீங்கள் முருகன் தானே, உங்களுக்கு இந்த காப்பு உங்களுக்கு அழகாக இருக்கும், உங்களுக்கு எல்லா வேலையுமே இனி சக்ஸஸாக முடியும், போட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. நிஜமாவா, சரி நீங்கள் சொன்னது நல்லா பழிக்கிட்டோம், ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு கிளம்புவாங்க. சரிங்க எனக்கு ஆர்டர் இருக்குது, நான் பார்த்துட்டு கிளம்புறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே கணேசன் தான் வந்து, இப்போ கிஃப்ட்டு தானே தரேன், அது உன் கையிலே கொடுத்துருக்கலாமே, அவளாக என் கையில் போட்டு விட்றா, அப்போ அது லவ் தானே அப்படின்ட்டு கணேசன் வந்து சொல்லுவார். நிஜமாக சொல்கிறீங்க இப்போ இது லவ்வா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் முருகன் வந்து அப்படியே ஒரு இமேஜினேஷனில் ஒரு பாட்டு போட்டு விடுவாங்க. அதில் வந்து அவங்கள நினச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வரும்போது லக்ஷ்மியும் கந்தசாமியும் தான் வந்து பேசின்னு இருப்பாங்க. இப்போது பொண்ணு பார்க்குறதுக்கு போகும்போது பொண்ணு வீட்டிலேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஏன் இன்னும் கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, தோங்க இப்போ தாங்க கிளம்பின்னு இருக்கிறோம், இன்னும் 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் அதை பற்றி தான் பேசுகிறதுக்கு கால் பண்ணேன், நீங்கள் வீட்டுக்கு வர வேணான்னு சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன், என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கள் வந்து மெஸ்ஸுக்கு எப்படி ஆள் எடுக்கிறீங்கன்றது 10-12 இடத்துல போயிட்டு வந்ததெல்லாம் இப்போ தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுது, என் பொண்ணை வந்து அங்கே மெஸ்ஸில் வேலை செய்கிறதுக்கு நான் விருப்பப்படல, தயவுசெய்து என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க மட்டும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. இந்த விஷயத்தை வந்து லக்ஷ்மியும் ஃபோன்லேருந்து அப்படியே கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க தான் வந்து கஷ்டப்பட்டு அழுவாங்க. நான் சொன்னேன் இல்லை, பொண்ணு பார்க்குற மாதிரியே போனீங்க, பொண்ணு பார்க்குறதுக்கு போனால் ஆள் எடுக்கிறதுக்கு மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறதுக்கு போகிற மாதிரி மெஸ்ஸுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி தான் போனீங்க, இன்றைக்கி என் பையனுக்கு இப்போ யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ அசிங்கன்னு தெரியுமா, உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுகிட்டே உள்ளார போயிடுவாங்க. இவர் வந்து கோச்சிக்கிட்டு, என்ன இப்படி இவ கோச்சிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, நீ போய் அவளை சமாதானப்படுத்துகிறா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. லக்ஷ்மி தாடி நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளார போயிட்டு அவங்க பேசுவாங்க. பேசும்போது பின்ன நீங்கள் சொல்கிறது இத்தனை நாளாக ஒரு பொண்ணுக்கு 12 பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தோமா, எதுவுமே செட் ஆகலையா, இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க, பேசாத அந்த பொண்ணை இந்திராவை பேசி முருகனுக்கு முடிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. இது என்ன வம்ப போச்சு அப்படின்ற மாதிரி தான் கந்தசாமி வந்து யோசிப்பார். ஏன்னா நம்ம விஷயத்தில் தான் எதுவுமே செட் ஆகலை, அட்லீஸ்ட் இவ சொல்கிறதே அதை யோசிச்சு பார்ப்போமா அப்படின்ற மாதிரி அவர் யோசிப்பார். இருந்தாலும் இந்திரா கேரக்டர் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது சண்டை போடுறதுனால இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா ஆகாதான்ற ஒரு கொஷின் மார்க் வந்து அவருக்கு இருக்கும். அதனால் அவர் வந்து யோசிச்சுக்கிட்டு, என்ன நான் இப்படி சொன்னால் நீ அப்படி போறியே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்குனான்னு சொல்லுங்கள், நான் பேசாத நான் அந்த பொண்ணை வர சொல்கிறேன், அந்த பொண்ணே பேசி முடிச்சிடலாம், நம்ம நாள் கடத்த வேண்டாம், முருகனுக்கும் வயசாகிட்டே போயிருக்குது, இன்னும் அடுத்த பசங்க இருக்கிறாங்க, நீங்கள் சும்மா இதே பண்ணிகிட்ருக்கா
இருக்காதீங்க, ஒன்று என் விஷயத்தில் தலையிடுங்க, நான் இதை செஞ்சு நல்லபடியாக முடிச்சு வைக்கிறேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பார்த்துன்னு போங்க, இந்த ஜென்மத்தில் முருகனுக்கு கல்யாணம் ஆகாதுன்ட்டு மறுபடியும் அவங்க கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். இரு லக்ஷ்மி சொல்கிறது கேளு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட என்ன தப்பு கண்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இல்லை அந்த பொண்ணு குடிக்கும் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, குடிக்குமா? ஏங்க அந்த பொண்ணு டெலிவரி வேலை பார்க்குதுங்க, அன்றைக்கி நான் மயக்கடிச்சு விழும்போது கூட டெலிவரி வேலை தான் பார்த்துட்டு இருக்குது, அந்த பொண்ணு குடிச்சுதா இல்லை வாயின் போய் கொடுத்துதான்றதை நீங்கள் பார்த்தீங்களா? எதுவுமே தெரியாத எப்படி அந்த பொண்ணு மேலே நீங்கள் தப்பு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் லக்ஷ்மி கேட்பாங்க. அப்போ தான் வந்து கந்தசாமி வந்து யோசிப்பார், உண்மையிலே அந்த பொண்ணு அது குடிச்சுதா இல்லை வாயின் போய் கொடுத்துதான்றது அவருக்கு தெரியாது, ஆனால் பாட்டில் வாங்கினது மட்டும்தான் பார்த்ததுனால அந்த பொண்ணை வந்து தப்பாக நினச்சது. அதே மாதிரி கோர்ட்டில் நடந்த பிரச்சனைக்கும் ரெண்டு சைடில் யார் பக்கம் வந்து நியாயம் இருக்குதுன்னு தெரியாத அந்த பொண்ணு பேசுனதில் நடுவில் தான் நம்ம போய் கேட்டோம், அதனால் அதுவும் தப்பான்றது தெரியலன்றது மட்டும்தான் கந்தசாமி வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணிவிட்டு, சரி அதுக்கப்புறம் பார்க்கலாம், நான் கணேசன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிகிட்ட சொல்லிவிட்டு வெளியில் வருவாங்க. அதுக்கப்புறம் கணேசனுக்கு தான் கால் பண்ணுவாங்க. நானும் அந்த விஷயம் முருகன் கல்யாண விஷயமாக தான் இப்போ நானும் அவங்ககிட்ட பேசலான்னு இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் கிளம்பி வருவார். எனக்கு நான் இந்திரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னேன்ல, முருகனுக்கு கூட தெரியுமே, அந்த பொண்ணை எப்படி அந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாமா, நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து கணேசன் வந்து கந்தசாமி கிட்ட வந்து கேட்பார். உடனே வந்து நானும் அதை பற்றி தான் பேச வரலான்னு இருக்கிறேன், அந்த பொண்ணு கேரக்டர் எப்படிப்பட்ட ஆளுன்றதை கொஞ்சம் விசாரிச்சுட்டு எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி, அவங்க குடும்பம் எப்படின்றதையும் கொஞ்சம் கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கந்தசாமி வந்து கணேசன்கிட்ட சொல்வார். அது என்கிட்ட விட்டுரு, அந்த வேலையை நான் முடிக்கிறேன், முருகனுக்கு இந்த மாதத்துக்குள்ளே எப்படியோ கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புவார். அப்படியே எபிசோடு வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இப்போது இந்திரா வந்து கந்தசாமிக்கு நல்லவன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இது சம்மந்தமே பேசுவாங்க. அது எப்படி எந்த விஷயம் மூலயமா யார் மூலயமா வந்து கந்தசாமிக்கு இந்திரா வந்து நல்ல பொண்ணுன்றது தெரியுமா, அட்லீஸ்ட் இல்லைன்னா இந்திராவே வந்து கந்தசாமிக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண போய் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்றது தெரிஞ்சுக்குவாரான்றது தெரியாது. பார்க்கலாம் கதையை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.